வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணி மனித புதைக்குழி நீதிமன்றின் உத்தரவு. புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அனூர் அரசுக்கு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் எச்சரிக்கை. மருத்துவர்களை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் குதிக்கப் போகும் மற்றொரு தரப்பினர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், சிறையில் உள்ள கஸ்ஸப தேரரின் அடுத்த நகர்வு. மாறும் இன்றைய வானிலை, மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அனூர் அரசு மீது ஆயர் பேரவை குற்றச்சாட்டு. குளிரான காலநிலையால் வைரஸ் தொற்றுகள் அதிகரிப்பு, உடனடியாக மருத்துவரை நாடுமாறு மக்களுக்கு அறிவித்தல். இலங்கையில் பிறக்கும் சில குழந்தைகளுக்கு இதயத்தில் ஏற்படும் மாற்றம். லொரி சாரதியின் கவனையினம், உடல் நசுங்கி முதியவர் பலி. தந்தையின் கைகளில் இருந்து தவறி விழுந்த குழந்தை உயிரிழப்பு, இலங்கையில் சோகம். திருகோணமலையில் முச்சக்கரவண்டிய மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து, 20 படுகாயம். 28 கோடி ரூபாய் பணத்துடன் சிக்கிய நபர். சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியில் புதிய எரிவாயு கண்டுபிடிப்பு. கிரீன்லாந்தை கைப்பற்ற துடிக்கும் ட்ரம்ப், படை அனுப்ப தயாராகும் கனடா. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடைபெறுகின்ற அரியாலை சித்துப்பாத்தி இந்த மயானத்தின் நிலத்தோற்றத்தில் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது என்றும், அவ்வாறு எதுவும் செய்வதாயின் நீதிமன்ற அனுமதி அவசியம் என்றும் நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் களவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பகுதியில் ஏற்கனவே இருந்த வீதிக்கு மேலாக அதை நல்லூர் பிரதேச சபையினர் செப்பனிட்டமை அவதானிக்கப்பட்டது. இந்த விடயம் சட்டத்தரணிகளால் நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் எவ்விதமான அபிவிருத்தியும் செய்வதற்கான அனுமதி கொடுக்கக்கூடாதென்றும், முழுமையான அகழ்வு பணிகள் பூர்த்தியாகும் வரை நிலத்தோற்றத்தில் மாற்றம் செய்யக்கூடாதென்றும், இதில் எதிர்வரும் காலத்தில் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் அனுமதி அவசியம் என்றும் சட்டத்தரணிகளால் வலியுறுத்தப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் குறித்த விடயத்தில் கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் செயற்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் அனூர் அரசால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கவலை வெளியிட்டுள்ளது. இது மிகவும் விமர்சிக்கப்பட்ட பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒத்த பல விதிகளை தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சால் 2025 டிசம்பரில் வெளியிடப்பட்ட புதிய சட்டம் மூலம் பழைய சட்டத்தை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆனால் சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு ஏற்ப இது குறைவானதாகும். வரைவு சட்டத்தில் பயங்கரவாதத்தின் பரந்த தெளிவற்ற வரையறைகள், கைது மற்றும் தடுப்பு காவலின் விரிவான அதிகாரங்கள் மற்றும் அரசியல் செயற்பாடு மற்றும் சிவில் சுதந்திரங்களை நசுக்கக்கூடிய விதிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அடக்குமுறை சட்டங்களை ஒழிப்பதாக ஜனாதிபதி அனுர வாக்குறுதி அளித்த போது முன்மொழியப்பட்ட சட்டம் எதிர்ப்பாளர்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் தன்னிச்சையான தடுப்பு காவல், சித்திரவதை மற்றும் அச்சுறுத்தலை எளிதாக்கும் நடவடிக்கைகளை பாதுகாப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தீர்க்கப்படாத பல கோரிக்கைகள் தொடர்பில் தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளது. திருத்தப்பட்ட ஆட்சேர்ப்பு நடைமுறைகள் மற்றும் இடைக்கால விதிமுறைகளை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. ஜனவரி 9 ஜனாதிபதி மற்றும் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் ஜனவரி 23 பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் பலாங்கொடை, கஸ்ஸப தேரர் மற்றும் 2 பிக்குகளை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ரீட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு கஸ்ஸப தேரர் மற்றும் 2 பிக்குகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை 22 மறுபரிசீலனைக்கு அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பலாங்கொட, கஸ்ஸப தேரர் உள்ளிட்ட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 5 பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று வெளியிட்ட அறிக்கையில் அந்த திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளை துகள் உறைபனி உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய வடமேல் வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் காலை மாத்தறை மற்றும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் காலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படக்கூடும். அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் 23 முதல்
மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியத்துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வெளிப்படுத்துவதாக உறுதியளித்துள்ள போதிலும் அந்த விசாரணையில் முன்னேற்றம் மிகவும் மெதுவாக உள்ளதாக கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை குற்றம் சுமத்தியுள்ளது. ஜனாதிபதி 2 வாரம் 1 மாதம் என்று காலக்கெடுக்களை பலமுறை அறிவித்தும் அவை முன்னேற்றங்களின்றி கடந்து விடுவதாக கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் பேச்சாளர் அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. முந்தைய அரசாங்கம் செய்தது போல தற்போதைய அரசாங்கம் உண்மையை மறைக்க முயற்சிக்கிறதாக நான் நினைக்கவில்லை. இருப்பினும் அவை மிகவும் மெதுவாக நடைபெறுகிறது. தாமதங்கள் சில தரப்பின் செல்வாக்கின் காரணமாக இருந்ததா அல்லது ஆதாரங்கள் இல்லாததால் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவி வரும் குளிர் காலநிலையுடன் பல வைரஸ் நோய்கள் பரவுவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நோய்கள் குறிப்பாக இளம் சிறுவர்களிடையே பரவலாக காணப்படுவதாக கம்பகா வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் ரவீந்திர உடகமகே குறிப்பிட்டார். குளிர், வறண்ட வானிலை மற்றும் இதனால் பல்வேறு வைரஸ் தொற்றுக்கள் விரைவில் பரவ வாய்ப்பளிக்கிறது. இது பிரதானமாக மேல் சுவாச குழாயை பாதிக்கிறது. காய்ச்சல், இருமல், சளி, தொண்டைவலி, கடுமையான தலைவலி, தசைவலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஆகிய அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் நீடித்தால், நோயாளிகள் சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் காற்றின் தர அளவு தற்போது குறைவாக உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் புதிதாக பிறக்கின்ற சில குழந்தைகளின் இதயத்தில் வேறுபாடுகள் ஏற்படலாம் என வைத்தியர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இலங்கையில் புதிதாக பிறக்கும் 1000 குழந்தைகளில் 6 குழந்தைகளுக்கு இதயத்தில் வேறுபாடுகள் ஏற்படலாம் என சிறுவர் வைத்திய நிபுணர் மலித சில்வா தெரிவித்தார். இதயத்தில் ஓட்டை ஏற்படுவது அதிகமாகும், ஆனால் அது தொடர்பில் சிறுவர் வைத்திய நிபுணர்களுக்கு அறியப்படுத்தி சத்திர சிகிச்சை மூலம் அதை நிவர்த்தி செய்ய முடியும். இவ்வாறான சத்திர சிகிச்சைகளை சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்படுகிறது. இரத்த உறவில் நடக்கும் திருமணம் மற்றும் சிறுவயதில் தாய்மை அடைதல் போன்ற காரணத்தால் இதயத்தில் ஓட்டை ஏற்படுவதற்கு காரணம் அதிகம் இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் 3 சத்திர சிகிச்சை கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிய சிறுவர் வைத்தியசாலை கட்டிடம் திறக்கப்பட்ட பிற்பாடு மேலும் சத்திர சிகிச்சை கூடங்கள் அமைக்கப்படும். ஒரு வருடத்தில் 800 சத்திர சிகிச்சைகள் நடைபெறுவதாக தெரிவித்த வைத்தியர் இதை ஆரம்பத்தில் அறிந்து கொண்டால் குணப்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். குருநாகல் அலவ போயவலன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் லோரி மோதி முதியவர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். இந்த பகுதியில் உள்ள மரப்படுத்தப்படும் மையத்தில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றது. மரப்பதப்படுத்தும் மையத்தில் பணிபுரிந்து வந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார். மரங்களை ஏற்றிச் சென்ற லொரி மோதி இந்த முதியவர் உயிர் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் காணொலி வெளியாகி பதைபதைக்க செய்துள்ளதோடு இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தந்தையின் அரவணைப்பில் இருந்த குழந்தை தந்தைக்கு தூக்கம் ஏற்பட்டதால் அவரின் கையில் இருந்து தவறி விழுந்து தலை சீமேந்து தரையில் மோதி குழந்தை உயிரிழந்த சம்பவம் அலுபொமில பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. படதுப துதுவ பிரதேசத்தைச் சேர்ந்த ருசேலி ஹொயாசா என்ற 2.5 மாத குழந்தையே இவ்வாறு துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் குழந்தையின் தந்தை அலுபொமுல போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குழந்தை உயிரிழந்தது. தனது வலது பக்கம் ஏற்பட்ட காயம் காரணமாக மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இரத்தம் உறைந்தமையே மரணத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மரண விசாரணை அதிகாரி இந்த மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு குழந்தையின் தாய் மற்றும் தந்தை அழைத்து இது தொடர்பில் விசாரித்துள்ளார். அச்சந்தர்ப்பத்தில் மரணம் தொடர்பில் எவ்வித சந்தேகம் இல்லை என்றும் குழந்தைக்கு எவ்வித விபத்தும் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அவ்வாறாயினும் இந்த மரணம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் தந்தையின் போலீஸ் நிலைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அருகில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் 2 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை பேக்கரி உற்பத்தி பொருட்களை ஏற்றிக்கொண்டு காலை நேர வியாபாரத்துக்காய் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த 2 பலத்த காயங்களுக்கு உள்ளாகினர். காயமடைந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 28 கோடி ரூபாய்க்கும் அதிக பணம் மற்றும்
2 வாகனங்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் இப்பாகாமுவ பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் தலைமறைவாய்க்குள்ள போதைப்பொருள் கடத்தக்காரரோடு குறித்த சந்தேக நபர் தொலைபேசியினூடாக தொடர்புகளை பேணிக்கொள்ளமை தெரிய வந்துள்ளது. இதனூடாக சந்தேக நபர் நாட்டுக்குள் போதைப்பொருளை விற்பனை செய்து பணம் திரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சந்தேக நபரிடமிருந்து 28 கோடி ரூபாய் பணம் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். சர்ச்சைக்குரிய தென் சீன கடலை ஒட்டியுள்ள பிலிப்பைன்ஸின் கடல் எல்லை பகுதியில் புதிய இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளது. பலவான் மாகாணத்தின் வடமேற்கே, குறிப்பாக தற்போது பயன்பாட்டில் உள்ள மலாபாய எரிவாயு வயலுக்கு மிக அருகில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதிய வளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பிலிப்பைன்ஸின் ஜனாதிபதி ஃபெர்டினாண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் தெரிவித்தார். இதில் சுமார் 990 கோடி கன அடி எரிவாயு இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுகளுக்கு சுமார் 57 லட்சம் வீடுகளுக்கு தேவையான எரிசக்தியை வழங்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேட்டோ ராணுவ பயிற்சிகளில் பங்கேற்க கிரீன்லாந்துக்கு சிறிய துருப்புக்களை அனுப்ப கனடா பரிசீலித்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ராணுவ அதிகாரிகள் இந்த நடவடிக்கைக்கான திட்டங்களை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் பிரதமர் மார்கானியின் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிரீன்லாந்தை கைப்பற்றும் தன்னுடைய முன்மொழிவுக்காக எதிர்ப்பு தெரிவித்த 8 கூட்டணி நாடுகள் மீது புதிய வரிகளை விதிப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். எந்தவொரு மிரட்டலுக்கும் நாங்கள் பணிய மாட்டோம் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. கிரீன்லாந்து விவகாரத்தில் ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த வரிகள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டின் இறுதியில் துருப்புக்கள் பெரியளவிலான பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.